வணக்கம் நண்பர்களே, பிஎஸ்கே குக்கிங் சேனல் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். இன்று நாம் பார்ப்பது மட்டன் குருமா. இதற்கு தேவையான அளவு மட்டன் நன்கு கழுவி எடுத்துக்கொண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொண்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கொண்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், பின்னர் ஒரு வெங்காயம் நறுக்கி வைத்திருக்கணும், ஒரு தக்காளி நறுக்கி வைத்திருக்க வேண்டும். இரண்டும் சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து குக்கரை மூடி அடுப்பில் வைத்து 5 முதல் 6 விசில் விட வேண்டும். பின்பு ஒரு 2 பெத்த தேங்காய், சின்ன வெங்காயம், தக்காளி, கடாயை அடுப்பில் வைத்துக்கொண்டு சோம்பு சேர்த்து வதக்கி, சோம்பு பொரிந்தவுடன் வெங்காயம் சேர்த்து நன்கு வதக்க வேண்டும். பின்பு தக்காளி சேர்த்து வதக்க வேண்டும். பின்பு நாம் நறுக்கி வைத்துக்கொண்டிருக்கும் தேங்காயை கூட கசகசா சேர்த்து மிக்சியில் நன்கு அரைத்து கொள்ள வேண்டும். நன்கு அரைந்தவுடன் நாம் வதக்கி வைத்திருக்கும் இந்த வெங்காயம் தக்காளியை சேர்த்து நன்கு அரைக்க வேண்டும். குக்கர் விசில் முடிந்தவுடன் திறந்து நமக்கு மட்டன் வெந்திருக்குதா என்பதை சரிபார்த்து நாம் அரைத்த இந்த கலவையை அதில் சேர்த்து கலந்து விட்டு குக்கர் மூடியில் நன்றாக கழுவி சேர்த்து கொள்ளலாம். சேர்த்து நன்கு கலந்து விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி, நன்கு ஒரு கொதி வந்தவுடன் இறக்கி வைத்து கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடாயில் கொஞ்சம் கடுகு, பட்டை, இலை சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பொரிந்தவுடன் இந்த தாளிப்பை நமது மட்டன் குருமாவில் கலக்கலாம். வாங்க நண்பர்களே, மட்டன் குருமா தயாராகிவிட்டது. இந்த மட்டன் குருமா இட்லி, தோசை, சாதம் இவைகளில் சாப்பிடலாம். சுவையாக இருக்கும். வாங்க நண்பர்களே, சாப்பிட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். எங்கள் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.